பணக்காரர்கள், ஏழைகள், அவர்களின் நம்பிக்கையின் 4 வேறுபாடுகள். பணக்காரர்கள் வாய்ப்புகளின் மேல் தம் கவனத்தை செலுத்துகிறார்கள். ஏழைகள் தடைகளின் மேல் தம் கவனத்தை செலுத்துகிறார்கள். பணக்காரர்கள் மற்ற பணக்காரர்களையும் வெற்றியோடு வாழ்பவர்களையும் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். ஏழைகள் பணக்காரர்களையும் வெற்றியோடு வாழ்பவர்களையும் வெறுப்போடு பார்க்கிறார்கள். பணக்காரர்கள் நேர்மறையாகவும், அதாவது பாசிட்டிவாகவும், வெற்றியோடு இருப்பவர்களிடம் அதிகமாக பழகுவார்கள். ஏழைகள் எதிர்மறையாகவும், அதாவது நெகட்டிவாகவும், தோல்வியோடு இருப்பவர்களிடம் அதிகமாக பழகுகிறார்கள். பணக்காரர்கள் தங்களையும் தங்கள் மதிப்பையும் தானாகவே விளம்பரம் செய்து கொள்வார்கள். ஏழைகள் விளம்பரம் செய்வதை எதிர்மறையாக பார்க்கிறார்கள். இதை பற்றி தான் நாம சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனியர் மைண்ட், அதாவது கோடீஸ்வரரின் ஆழ்மன ரகசியங்கள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து இந்த வீடியோவில் பார்க்க போற பாடம். முதலாவது நம்பிக்கை, பணக்காரர்கள் வாய்ப்புகளின் மேல் தம் கவனத்தை செலுத்துகிறார்கள். ஏழைகள் தடைகளின் மேல் தம் கவனத்தை செலுத்துகிறார்கள். பணக்காரர்கள் பொதுவா எந்த ஒரு விஷயத்திலும் அதன் சாத்தியமான வளர்ச்சி என்ன என்று பார்ப்பார்கள். ஏழைகள் அனைத்திலும் ஏதாவது இழப்பு நேர்ந்திடுமோ என்று பார்ப்பார்கள். ஏழைகள் தம் முடிவுகளை பயத்தை சார்ந்து எடுக்கிறார்கள். அவர்களின் மனம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் என்ன தவறாக இருக்கிறது அல்லது என்ன தவறாக போகக்கூடும் என்பதையே சிந்திக்கிறது. அவர்களின் முதன்மையான எண்ணமே, இது வேலைக்காகலன்னா என்ன பண்றது? அதிலும் பெரும்பாலானவர்கள் இது எனக்கு வேலைக்கே ஆகாது என்று எண்ணுவார்கள். ஆனால் பணக்காரர்களோ தம் வாழ்க்கைக்கு அவர்களே பொறுப்பெடுத்து வாழ்வதால் அவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், இது கண்டிப்பாக வேலை செய்யும், இல்லையெனில் இதை நான் வேலை செய்ய வைப்பேன் என்று எண்ணுகிறார்கள். பணக்காரர்கள் வெற்றி பெற எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் திறமையின் மேல் நம்பிக்கையும் வைக்கிறார்கள். உங்களுக்கு பணக்காரர் ஆக வேண்டும் என்றால் பணத்தை சம்பாதிப்பதிலும், பணத்தை தக்க வைப்பதிலும், அதை முதலீடு செய்து பெருக்குவதிலும் கவனத்தை செலுத்துங்கள். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஏழையாக வேண்டுமென்றால் அவர்களின் பணத்தை செலவு செய்வதில் மட்டும் அவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். இதுபோல் நீங்க யாரும் கண்டிப்பாக செய்ய போவது இல்லை என்பது எனக்கு தெரியும். இரண்டாவது நம்பிக்கை, பணக்காரர்கள் மற்ற பணக்காரர்களையும் வெற்றியோடு வாழ்பவர்களையும் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். ஏழைகள் பணக்காரர்களையும் வெற்றியோடு வாழ்பவர்களையும் வெறுப்போடு பார்க்கிறார்கள். ஏழைகள் மற்றவர்களின் வெற்றியை கண்டு வெறுப்பும் பொறாமையும் கொள்கிறார்கள். அல்லது அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, அல்ல அந்த திமிர் பிடிச்ச பணக்காரங்க என்று மனசுல சொல்லிப்பாங்க. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணக்காரர்களை நீங்க எந்த விதத்திலேயாவது தவறாக பார்த்தீர்கள் என்றால் உங்களால் எப்போதும் பணக்காரராய் ஆக முடியாது. ஏனெனில் உங்களுக்கு பணக்காரர்களை பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலைமையை நீங்கள் எப்படி அடைய முடியும்? அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நல்லதா பேசுங்க, அதை ஆசீர்வதிங்க. ஒருத்தர் அழகான வீடு வைத்திருந்தால் அவரையும் அந்த வீட்டையும் ஆசீர்வதிங்க. ஒருத்தர் நல்ல கார் வைத்திருந்தால் அவரையும் அந்த காரையும் ஆசீர்வதிங்க. அதுபோல ஒருத்தருடைய சந்தோஷமான அழகான குடும்பத்தை பார்த்தீர்கள் என்றால் அவரையும் அவரின் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. மூன்றாவது நம்பிக்கை, பணக்காரர்கள் நேர்மறையாகவும், அதாவது பாசிட்டிவாகவும், வெற்றியோடு இருப்பவர்களிடம் அதிகமாக பழகுவார்கள். ஏழைகள் எதிர்மறையாகவும், அதாவது நெகட்டிவாகவும், தோல்வியோடு இருப்பவர்களிடம் அதிகமாக பழகுவார்கள். வெற்றியாக இருப்பவர்கள் மற்ற வெற்றியானவர்களை பார்த்து ஊக்கமடைவார்கள். மற்ற வெற்றியானவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றும் பார்ப்பார்கள். அவர்களால் செய்ய முடியும் என்றால் என்னாலும் செய்ய முடியும் என்று எண்ணுவார்கள். மற்றவர்களின் வெற்றியை சந்தோஷத்துடன் பார்ப்பதற்கு காரணம், அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே நானும் பின்பற்றி வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறார்கள். ஆனால் ஏழைகளோ ஒருவரின் வெற்றியை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவர்களின் வெற்றியை குறை சொல்வதும் கேலி செய்வதுமாய் இருப்பார்கள். இந்த மாதிரியான சிந்தனை கொண்டவர்களிடம் பழகினால் எப்படி ஒருவர் பணக்காரராக முடியும்? நான்காவது நம்பிக்கை, பணக்காரர்கள் தங்களையும் தங்கள் மதிப்பையும் தானாகவே விளம்பரம் செய்து கொள்வார்கள். ஏழைகள் விளம்பரம் செய்வதை நெகட்டிவாக பார்க்கிறார்கள், அதாவது எதிர்மறையாக பார்க்கிறார்கள். ஒருவர் தம்மையும் தம் பொருளையும் விளம்பரப்படுத்த தயக்கப்பட்டாலோ அதை வெறுத்தாலோ அது அவரது வெற்றிக்கு
ஒரு மாபெரும் தடையாக இருக்கும். நீங்களே யோசிங்க. உங்க பிசினஸ்லயோ அல்லது நீங்களே ஒரு பொருளை விற்பதாக இருந்தாலோ அதை பற்றி மற்றவர்களுக்கு அதிகமாக தெரியவில்லை என்றால் அது எப்படி உங்களுக்கு அதிகமான வருவாயை கொண்டு வரும்? பணக்காரர்கள் பெரும்பாலாக சிறந்த விளம்பரதாரர்களாய் விளங்குகிறார்கள். மேலும் பணக்காரர்கள் தன் பொருட்களையும் தன் சேவைகளையும் தன் ஐடியாக்களையும் உற்சாகத்தோடும் அதிக ஆர்வத்தோடும் மற்றவர்களை கவரும் வகையில் பிரபலப்படுத்துகிறார்கள். நீங்களும் உங்க திறமைகளையும் சேவைகளையும் மற்றவர்களுக்கு தயக்கப்படாமல் தெரியப்படுத்துங்கள், விளம்பரப்படுத்துங்கள். அடுத்த வீடியோல நாம பணக்காரர்கள் ஏழைகள் அவர்களின் நம்பிக்கையின் மேலும் 4 வேறுபாடுகளை பார்ப்போம். மேலும் வர இருக்க வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.